இப்போ கிருத்தயுகத்தில் பார்த்தோம்னு வைங்களேன், தேவர்கள் எங்கேயோ இருப்பா, அசுரர்கள் எங்கேயோ இருப்பா. எப்பயாவது தான் வந்து என்ன பண்ணுவா, ஒரே தொந்தரவு பண்ணுவா. தேவர்கள்லாம் என்ன பண்ணுவா, சிவபெருமான்கிட்ட போய் கேட்பா, காப்பாற்றுங்கோ. உடனே அக்னி ரூபமாக முருகன் வருவார், திரட்டினா ஆறுமுகன் வந்தால் இதெல்லாம் நமக்கு என்ன தெரியும், காப்பாற்றி கொடுப்பார். இது நமக்கு என்ன தெரியும். இது முதல் யுகம். இரண்டாவது யுகத்தில் பாருங்கோ, எங்கோ இருந்தார்கள் இல்லையா அசுரர்கள்லாம். சூரபத்மன் மாதிரி இருக்கக்கூடிய அசுரன் எங்கே இருந்தால் எங்கேயோ இருந்தார்கள். கடைசி என்ன பண்ணுவாளாம், ஊருக்குவே வந்துடுவாளாம். பக்கத்து ஊருக்கு வந்துடுவாளாம். எடுத்துக்காட்டுக்கு ராமாயணம் எங்கே நடந்தது, அந்த யுகத்தில் தான் நடந்தது. என்ன பண்ணான் ராமனை, ஸ்ரீலங்காவில் வந்துட்டானா, கண்ணுக்கு தெரிஞ்சுதா, அசுரன் எங்கே வந்துட்டான், பக்கத்து ஊருக்கே வந்துட்டான். அப்போ தான் திருப்பி ராமபிரான் போயிட்டு நமக்கு காப்பாற்றி கொடுத்தார் அவதாரம் எடுத்து. மூன்றாவது பாருங்கோ, என்னென்ன சொன்னோம், கிருத்தயுகம், திரேதாயுகம். துவாபர யுகத்தில் வீட்டுக்குள்ளேயே அசுரர்கள் வந்து விடுவார்கள். பாருங்க, பொண்டாட்டியை வச்சு பக்கடக்க ஆனால யாராவது அப்படி ஆடுவாளா, என்ன ஆயிடுச்சு, அசுரம் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். கலியுகத்தில் பாருங்கோ, எங்கோ இருந்து ஊருக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வந்து கடைசியாக நமக்குள்ளாக அமர்ந்து விடுவார்.